வணக்கம். சிறப்புடன் நடைபெறுகின்ற மாவட்ட சுகாதார பேரவையின் பொறுப்பேற்றுள்ள அத்தனை சுகாதார அலுவலர்களையும் எங்கள் கவி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக வழங்கி வருகின்றோம். நாங்கள் திருச்சி மேலப்புத்தூர்ல பதிவு அலுவலகமாக கொண்டு திருச்சியில் இருக்கிற 14 பிளாக்ல 10 பிளாக்ல பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 4 பிளாக்கையும் கண்டிப்பாக முடிப்போன்ற நம்பிக்கை இருக்குது. திருச்சி மாநகரில் இருக்க 55 வட்டத்தில் 40 வட்டத்தில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டிவி கண்ட்ரோலுக்காக ரீச் இந்தியாவோட இன்னைக்கு எம்ஓஇ சைன் பண்ணி மருகாபுரி வட்டத்தை வேலை செஞ்சோம். இப்பயும் எங்கள் களப்பணியாளர்கள் காலைல வந்தாங்க. வளநாட்டில் செஞ்சுருக்கோம். ஒரு 4 அலுவலர்கள்ட்ட வேண்டுகோள் வச்சுருக்கோம். ஐஓசிஎல் இந்தியன் ஆயிலுடைய சுகாதார கல்வி புள்ளப்படி பிளாக்ல இருக்கும். அவங்க எப்படின்னா பைப் லைன் போகிற வழியில் மட்டும்தான் அவங்க வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அந்த வில்லேஜுகளை தத்தெடுத்து அங்கன்வாடிகளுக்கும் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஸ்கூலுகளுக்கும் செஞ்சு தருவாங்க. அந்த பணியை நாங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எம்என்ஐ மக்கள் நலவாழ்வு இயக்கத்தோட வழிகட்டலோட ஒரு மாதத்துக்கான ஒரு பணி எடுத்து செஞ்சோம், ஒரு சர்வே செஞ்சோம். அதாவது முதலமைச்சரோட முத்தான திட்டம் காலை உணவு திட்டம் ஊட்டச்சத்துக்கு எளிய மாணவர்களுக்காக ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. இருந்தாலும் அது நிறைகுறை எல்லாமே பாலிட்டியாக கவனிச்சிங்க. அது ஒரு 100% பலம் தராதுங்க. குறையும் சுட்டி காட்டணும், மனசு வருத்தப்படாமல் சொல்லணும். அப்போ தான் நயமாக இருக்குன்ற அடிப்படையில் களப்பணி செஞ்சோம். 10 மாநகராட்சியில் இருக்கிற பள்ளிகளையும் புறநகரில் இருக்கிற பள்ளிகளையும் தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர்கிட்ட அனுமதி வாங்கி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை உணவு தயாரிப்பவர், உணவு பரிமாறுபவர், குழந்தைகளின் பெற்றோர் இந்த 5 பேர்த்தையும் கேள்வி கேட்டோம். அவங்க ரொம்ப பிடிச்ச உணவு என்ன அப்படின்னு சொன்னோம்னா வெண்பொங்கல் சொன்னாங்க. பிடிக்காத உணவு அப்படின்னு சொன்னோம்னா கோதுமையில் ரவை செஞ்சாங்க. அது சாப்பிட்றதுக்கெல்லாம் டப்பாலாக போயிடும். மக்களோட வரி பணம் போகக்கூடாது. என்ன நோக்கத்துக்காக முதல்வர் தராரோ சேரணும். அப்போ என்ன செய்யணும், அந்த கோதுமை ரவைக்கு பதிலாக வெண்பொங்கலே கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தைங்க ஆரோக்கியமாக வளர்ந்து பண்ணுறதை பதிவு பண்ணுறோம். 2வது வேலை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1500 ரூபா கொடுக்குறாங்க ஒரு மாதத்துக்கு. அவங்க கட்டளை எங்களுக்கு நாங்கள் முதலமைச்சர் வரைக்கும் அந்த கோரிக்கை எழுப்பியிருக்கோம். ஒரு 1000 ரூபா சேர்த்துக்கு 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த மன்றத்துலேயும் இது பதிவு பண்ணுறோம். இந்த அறிக்கையை கல்வி அமைச்சருக்கும் அனுப்பியிருக்கோம். உங்களோட தலைமையாளர்கிட்ட இன்னொரு கோரிக்கை என்னன்னாங்க, சமைக்கிறாங்க, சமையலற பக்கத்திலே உணவு கூட இல்லை, ஏதோ சாப்பிட்ற டைனிங் தள்ளி போய் வைக்கிறாங்க. மழை காலத்துலலாம் மழை ஃபோன் அடிக்கிறப்ப சேது சகதியமாக இருக்கு, பையன் அதில் உட்காந்தே சாப்பிட்றாங்க. அந்த ஒரு இது கலையணும். அதுக்கு இந்த சிஎஸ்ஆர் நிதி மாதிரி ஏதோ கிடைச்சங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்தா கூட போதும். எல்லாமே ரூஃபில் இருக்கணும், கட்டாயம் கிடையாது. டைனிங் நம்ம எப்படி சுகாதாரமாக சாப்பிடணும்னு நினைக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு அமையணும்னு வேண்டுகோள் வைக்கிறோம். 2வது என்னன்னா ஊட்டச்சத்தை பொறுத்த வரைக்குங்க கிராமத்தில் ஒரு அருமையான பணி செய்கிறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்களை உற்பத்தி செய்கிற காய்கறிகளை கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. நகரப்புறத்தில் நம்மளோட அப்படி இல்லைங்க. இங்கே எப்படின்னா அது ரசாயன கலப்பு இருக்குதா இயற்கை உணவா தெரியாது. எல்லாமே வாங்கி ஒரு இதை செஞ்சு கொடுக்குறோம். அதையும் ஹைஜீனிக்காக ரசாயன கலப்பு இல்லாத ஊட்டச்சத்து இருக்கிற காய்கறிகளை கிராமத்தில் இருக்க மகளிர் குழுக்கிட்ட கொள்முதல் கொண்டு ஒரு வேண்டுகோளையும் வச்சு இந்த அறிக்கையினை நமது மேடையில் இருக்கும் தலைவர்களிடம் வழங்குகின்றோம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி. நாளைய தலைவர்களாம் மாணவர்களின் முத்தான திட்டத்தை வழிநடத்துவது நம் அனைவரின் கடமை. நல்ல வாய்ப்பு கொடுத்த நமது சுகாதார அலுவலருக்கு எனது நெஞ்சம் இருந்த நன்றி கூறி முடிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.